ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் இன்று சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு பாடலை நாம் பாடி தேவனை துதித்து ஆராதித்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். கிருபையிதே தேவ கிருபையிதே, கிருபையிதே தேவ கிருபையிதே, தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். அருயிரன்பர எங்களுடனே ஜீவிய பாதையிலே இயேசுபரன் அனுதினமும் வழி நடந்தே அவரது நாமத்தில் காத்தனரே. கிருபையிதே தேவ கிருபையிதே, கிருபையிதே தேவ கிருபையிதே. எத்தனையோ பரிசுத்தர்கள் மறைந்தே மகிமை சேர்ந்தனரே பூரணமாய். எத்தனையோ பரிசுத்தர்கள் மறைந்தே மகிமை சேர்ந்தனரே காத்தனரே. கர்த்தரிமை கருணையினால் தூய சேவை செய்ய கிருபையிதே தேவ கிருபையிதே, கிருபையிதே தேவ கிருபையிதே, தாங்கி நடத்தினதே இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். அன்பின் அகலமும் நீளம் ஆழமும் அறிந்து உணர்ந்திடவே அனுகிரகித்தார். கிறிஸ்துவிலே ஒரு மலையாய் சிருஷ்டித்தை நிறுத்தினார் அவசுதராய். கிருபையிதே தேவ கிருபையிதே, தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். ஆவியும் மணவாட்டியும் அவளுடன் வாரும் என்றழைக்கின்றாரே. வாரும் என்பீர் சீயோனே பாருனக்காய் நாயகன் இயேசுதாம் வெளிப்படுவார். கிருபையிதே தேவ கிருபையிதே, தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த அதிகாலை பொழுதுல இந்த பாடலை பாடி நாங்கள் உம்மை துதித்து உங்களை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, என் அன்பு தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் எதை செய்தாலும் அதை தேவனுக்கென்றே செய்யுங்கள் என்று சொல்லி வாக்கு தந்தீங்களே அப்பா. இந்த நாட்களில் கூட ஆண்டவரே, நாங்கள் எதை செய்தாலும் இந்த நாள் முழுவதும் என் ஆண்டவரின் நாமத்தை மகிமைப்படுத்தவே செய்ய கிருபை தருவீராக. நீர் கற்றுத்தந்து நடத்துவீராக. ஆண்டவரே, உலகமே தோன்றும் முன்னாடி எங்களை முன்னறிந்தவர், முன்குறித்த தேவன், அழைத்தவர், தெரிந்து கொண்ட தெய்வம். எங்களோடு பேசுங்கப்பா, எங்களை நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இந்த நாள் நாம் நம்முடைய தெரிந்து கொள்ளுதலின் பின்னணி என்ன என்கிற தலைப்பை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த நாள் எந்த ஹெட்லைன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, தேவன் நமது நற்கிரியைகளை மறப்பது இல்லை. இன்றைக்கி நற்கிரியைகள் என்று சொல்லும்போது எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் எல்லா ஜனங்களும் எல்லா ஜாதி ஜனங்களும் செய்கிறது என்னென்னா, நற்கிரியைகள் நிறைய செய்கிறாங்க. கர்த்தரை அறிந்த பிள்ளைகளை விட கர்த்தரை அறியாத பிள்ளைகள், நித்திய ஜீவனை அறிந்த பிள்ளைகளை விட நித்திய ஜீவனை அறியாத பிள்ளைகள்
இந்த உலகத்திலே நாம் பிறருடைய புகழ் இல்லாதபடி, ஒருவேளை புகழப்படாதபடி நாம் செய்கிற ஒவ்வொரு கிரியைகளுக்கான பலனை பரலோகத்திலே பெறுவோம் என்று நம்பிக்கை கொண்டிருக்கிற நம்மை விட அநேக நற்கிரியைகளை செய்கிறதுல வல்லவர்களாக காணப்படுகிறாங்க. அப்படிப்பட்ட விதத்தில் நாம் பார்க்கும்போது தேவனை அறிந்தேன் என்று சொல்லுகிற தேவ பிள்ளைகள், மறுமை குறித்த நம்பிக்கையுடைய தேவ பிள்ளைகள், நாம் அவர்களிலும் எவ்வளோ நற்கிரிகளை செய்ய வேண்டியது அவசியம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதுவும் எதை செஞ்சாலும் சரி தேவனுக்காகவே. ஒரு குடும்பத்தில் விட்டு கொடுத்து போகிறது தேவனுக்காகவே, ஊழியத்தில் கூட தாழ்ந்து போகிறது தேவனுக்காகவே. ஒருவேளை நமக்குரிய சொத்துக்களை கூட சில நேரம் பறித்து கொள்ளுகிறாங்க. அப்படி அந்த தீமையை சகிப்பதும் தேவனுக்காகவே. கர்த்தருக்கு சித்தமாக இருந்தால் நிச்சயமாக நமக்குரியதை தேவன் நமக்கு தருவார். நீதிமானுக்கு ஆசீர்வாதம் வேணும்னு துன்மார்க்கனை ஓட பண்ணுகிற தேவன். வசனம் அப்படி தான் சொல்லுது. துன்மார்க்கனை சேர்த்து வைக்கிற தொல்லை அவனுக்கு கொடுத்து அது நீதிமானுக்கு கொடுத்துட்டு போக வைப்பாராம். நம்முடைய தேவன் எவ்வளோ நல்லவர் பாருங்கள். அப்போ இன்றைக்கி நமது தேவன் நமக்கு சொல்லுகிற ஒரு ஆலோசனை என்ன என்று நாம் பார்க்கும்போது, எபிரேயர் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம், விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி வேவுக்காரரை சமாதானத்தோடே ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோடே கூட சேதம் அடையாது இருந்தாள். நம்ம கூட ஒவ்வொரு நாளும் நம் குடும்பத்தெல்லாம் கர்த்தருக்கு அதிகாலையில் ஒப்பு கொடுக்குறோம். என்னை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு முறையும் எப்பெல்லாம் நான் தெய்வ சமூகத்தில் பிறருக்காக ஜெபிக்கிறேனோ, ஊழியங்கள் செய்ய வருகிறனோ, அப்போ எல்லாமே எனக்குள்ள என்னுடைய சின்ன குடும்பத்தை, அதாவது என் பிள்ளைகளின் பிள்ளைகள், இவர்களுடைய சகலவற்றையும், நாங்கள் தங்கியிருக்கிற இடம், அந்தந்த நாடுகள், இடங்கள் எல்லாம் ஆண்டவர் கருத்தில் அவர் இரத்தத்தில் ஒப்பு கொடுத்து அதை ஜெபிக்கிறது என்னுடைய வழக்கம். எல்லோரும் கேட்பாங்க ஒவ்வொரு முறையாக ஒப்பு கொடுக்கணும்னு சொல்லி. எனக்கு ஏதோ அதில் ஒரு மன திருப்தி, ஒரு சந்தோஷம், ஒரு பாதுகாவலை உணர்கிறேன். அதுபோல் எந்த இடத்துல நம்ம இப்படி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் போது எங்கே கண்ணிகள், வலைகள், குழிகள் இருக்குதோ அங்கெல்லாம் கர்த்தர் நம்மை போகாதபடி விலக்கி காப்பார். ஒருவேளை தீமையே இருக்குது அந்த இடத்தை சுற்றிலும், நம்மை சுற்றிலும், நம் குடும்பத்தை சுற்றிலும் ஏதோ சில தீமைகள் இருக்குதுன்னா கூட ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையோடு நம்ம ஆண்டவற்றை ஒப்பு கொடுக்கும்போது எப்படி அந்த லோத்துவின் குடும்பத்தை தூதர்கள் கரம் பிடிச்சு வெளியே கொண்டு வந்து விட்டாங்களோ அதே மாதிரி நம்மை காப்பாற்றுவார். நம்முடைய வாழ்விலே தேவன் நல்லவராக இருக்கிறார். நோவாவின் காலத்தில் நம்ம பார்க்கும்போது நோவாவே அவருடைய குடும்பத்துக்கும் காப்பாற்றுவதற்கு ஒரு பேழையை செய்ய சொன்னார், காப்பாற்றினார். அது மாதிரி ஒவ்வொரு காரியங்கள் நம்ம எடுத்து பார்க்கும்போது கர்த்தர் தமது பிள்ளைகள் மேலே கரிசனையாக இருப்பது நம்ம புரிந்து கொள்ள முடியும். நம்ம நினச்ச எல்லாமே நடக்கலை அப்படின்னா நம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கிறதுனால தான். ஏதோ இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை உலகத்தோட முடியுதுங்கிறவங்க எப்படின்னா ஆண்டவரும் கிடையாது, அவர் சித்தமும் கிடையாது. அவங்க நினச்சதெல்லாம் சாதிக்க நினைப்பாங்க, எப்படி வேணுனாலும் சாதிப்பாங்க. ஆனால் நம்ம தேவனுடைய திட்டத்தை விட்டு என்ன செய்ய முடியாது, இந்த பக்கம் அந்த பக்கம் நகர்ந்து போகவே முடியாது. அதனால்தான் நாம் தேவனை அறிந்து கொள்வதுக்கு முன்னாடி அவர் தெரிந்து கொண்டதுனால பாருங்கள், என்ன எடுத்துக்கொண்டீங்கன்னா என் விருப்பப்படிலாம் கர்த்தர் விடலை. சில விருப்பங்களை ஆண்டவர் அதை அடக்கம் பண்ண வச்சார். வேணாம் அப்படிங்கிறது மாதிரி என்கிட்ட சொல்லலை, அதிலிருந்து என் தேவன் என்னை விடுவித்தார். ஒவ்வொரு முறையும் காப்பாற்றினார். காப்பாற்றி 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 சில காரியங்களை விட்டு நான் பிரிய மனமில்லாமல் இருக்கும்போது ஆண்டவர் ஒரு தராசில் வெயிட் போடுறது போல் நான் விரும்புகிற காரியங்களை ஒரு புறமோ இன்னொரு புறம் அவர் அன்பு இதை வைப்பார். இப்போ நீ எதையாவது ஒன்று செலக்ட் பண்ணு. நீங்களே யோசிச்சு பாருங்கள், நம்ம எதை செலக்ட் பண்ணுவோம்? ஆண்டவரே நீங்கள் இருந்தால் போதும், உங்கள் அன்பு இருந்தால் எனக்கு போதும், உங்கள் கிருபை எனக்கு இருந்தால் போதும், நீங்கள் மட்டும் கூட இருந்தால் போதும். அப்போ அதை அடுத்தது உதறி போட வேண்டிய ஒரு சூழ்நிலையில் தேவன் நடத்தினதுக்கு காரணம் என்னென்னா அவர் என்னை தெரிந்து கொண்டார், ஒரு நோக்கத்தோடு வைத்திருக்கிறார். அநேகர் நினைப்பாங்க எதுக்காக இவங்கெல்லாம் என்ன வாழ்கிறாங்க அப்படிலாம் நினைக்கலாம். ஆனால் நீங்களும் நானும் ஒரு நோக்கம் இல்லாமல் இந்த உலகத்தில் வைக்கப்படவே இல்லை.
அது பெண்களாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா ஒரு வேளை சகோதரர்களாக இருக்கலாம், வாலிப பிள்ளைகளாக இருக்கலாம், ஒருவேளை சின்ன பிள்ளைகளாக இருக்கலாம். உங்களுக்கு யோசித்து பார்த்தீங்கன்னா இந்நாளில் புரியல, எதுக்கு வாழ்கிறோன்னே புரியல. ஆனால் ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அதனால்தான் இந்த சத்தம் கேட்கறதுக்கு உங்களை வச்சிருக்கிறார். இப்போ இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது ராகாப் என்னும் ஒரு வேசி என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இந்த தேசத்தை வேவு பார்க்க வந்த யோசுவாவினால் அனுப்பப்பட்ட இந்த பிள்ளைகள் போய் அவர்களுடைய வீட்டிலே இடம் கொடுத்து அங்கே தங்கும்போது அப்படிப்பட்டவங்களாம் அந்த ராகாப் அப்படி இல்லை. சில பேருக்கு பட்ட பேர் வைப்பாங்கல்ல, சில குடும்பங்களிலே வரும், அந்த காலங்களில் உண்டு. பல வார்த்தைகள் வைப்பாங்க, அது நமக்கு எல்லாருக்கும் புரியாது. அந்த ஊர் சைடு உள்ளவங்களுக்கு அப்படிலாம் வைப்பாங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு அது சொல்கிறது கூட வரல இப்போ இந்த நாட்களில். அப்போது அந்த மாதிரி இந்த நம்ம தேசத்தில் பாருங்கள், பொதுவாக சொல்கிறது என்ன, இவ சண்டைக்காரி, இவ அடங்காதவ, இவ கடன்காரி, இவங்க குடும்பமே சபிக்கப்பட்ட ஒரு குடும்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. சில நேரத்தில் என்ன செய்வாங்க, மதத்தை அடிப்படையாக, ஜாதி அடிப்படையாக வச்சு பேசுவாங்க. அப்படிலாம் நிறைய உண்டு. அப்போது இந்த இடத்துல டைட்டில் என்ன, ராகாபுக்கு டைட்டில் வென்னும் வேசி. அது ஒரு காலத்தில் அவங்க இருந்தாங்களா, அவங்களுடைய குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக இருந்தாங்க. ஆனால் அதுக்கு பிறகு கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பிறகு அவருடைய வாழ்க்கை தலைகளாக மாற கஷ்டப்பட்டு உழைத்து அந்த கைகளின் பிரயாசத்தை வைத்து குடும்பத்தை காப்பாற்றின ஒரு அருமையான மகள் தான் ராகாப் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை பைபிள் காலேஜில் படிக்கும்போது எங்கள் பாஸ்டர் அவங்க சொல்லி கொடுத்தாங்க. அதனால தான் எனக்கு தெரியும். அப்போது இதில் நான் பார்க்குறோம், இந்த ராகாப் எங்கே குடியிருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது அந்த அந்த எரிகோவுடைய அந்த மதில் நல்லா நிறைய பிரெத்து, அகலம், நீளம், உயரம் அப்படி சொல்லுவாங்கள்ல, அது நல்லா அந்த இடத்துல அவங்க குடியிருந்தாங்களா. அப்போ அந்த இடத்துல தான் இவங்க என்ன செய்திருக்கிறாங்க, இந்த யோசுவா 2ஆம் அதிகாரம் முதல் 20 வசனத்தில் வாசிக்கும்போது, நூனின் குமாரனாகிய யோசுவா சித்தீமில் இருந்து வேவுக்காரராகி 2 மனுஷரை ரகசியமாய் வேவு பார்க்கும்படி அனுப்பி, நீங்கள் போய் தேசத்தையும் எரிகோவையும் பார்த்து வாருங்கள் என்றான். அவர்கள் போய் ராகாப் என்னும் பெயர் கொண்ட வேசியின் வீட்டுக்குள் பிரவேசித்து அங்கே தங்கினார்கள். அந்த இடத்துல பாருங்க, அப்போ ராகாப் ரட்சிக்கப்பட்ட ஒரு அருமையான மகளாய் இந்த தேவ பிள்ளைகள் அடைகிற வெற்றி குறித்து கேள்விப்பட்ட மகளாய் தான் அங்கே இருக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு அந்த 2ஆம் வசனம் சொல்லுகிறது, எங்கே இருந்து வந்தார்கள் என்பது உடனே எரிகோவின் ராஜாவுக்கு கேள்விப்பட்டுட்டாங்க. ஏற்கனவே தேவ பிள்ளைகள் இஸ்ரேல் ஜனங்களை குறித்து எல்லாருக்கும் ஒரு கலக்கம், தேவ பிள்ளைகள் இவங்க ஜெயிச்சுட்டே வராங்க, அடுத்தது நம்மையும் ஜெயிச்சிருவாங்கன்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தது ஏற்கனவே. உடனே ராஜா அனுப்புகிறார், அந்த வீட்டுக்கு யார் வந்தா, அப்போது 2 பேர் வந்ததா அங்கே சொல்லப்பட்டது. எரிகோவின் ராஜா ராகாபண்டைக்கு ஆள் அனுப்பி, உன்னிடத்தில் வந்து உன் வீட்டுக்குள் பிரவேசித்த மனுஷரை வெளியே கொண்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க சும்மா வரல, தேசத்தை வேவு பார்க்க வந்திருக்கிறாங்க. அப்போது அந்த ஸ்திரீ அந்த 2 மனுஷரையும் என்ன செய்கிறாங்களா, அவங்க ஒழித்து வைத்து மெய்தான் என்கிட்ட வந்தாங்க, ஆனால் இப்போ இங்கே இல்லை. அவங்க என்ன செய்தாங்க, யாரோ தெரியாது வந்தாங்க, போயிட்டாங்க. அவங்க இருட்டாகிற நேரத்தில் எங்கே போனார்களோ எனக்கு தெரியாது, நீங்கள் போய் தேடி பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடுங்க, இப்போ தான் அவங்க போனாங்கன்னு சொல்லி அவங்கள அனுப்பிவிட்டு இவள் என்ன செய்தாள், 6ஆம் வசனம் சொல்லுகிறது, அவள் அவர்களை வீட்டின் மேல் ஏற பண்ணி தட்டைகளுக்குள் மறைத்து வைத்திருந்தாள். அந்த மனுஷர் யோர்தானுக்கு போகிற வழியில் துறைகள் மட்டும் அவர்களை தேட போனார்கள். தேடுகிறவர்கள் புறப்பட்டவுடனே வாசல் அடைக்கப்பட்டது. இவள் என்ன செஞ்சாலாம், அவர்கள் படுத்துக்கொள்ளுக்கு முன்னாடி வீட்டின் மேல் அவர்கள் இடத்துல போய் 9ஆம் வசனம் பாருங்க, சோர்ந்து போனார்கள் என்று நான் அறிவேன். நாங்கள் ஏற்கனவே இந்த தேசத்தில் உள்ள ஜனங்கள்லாம் ஒரு பயத்தோடு தான் இருக்கிறாங்க, உங்களை குறித்து ஒரு திகிலோடு தான் இருக்கிறாங்க. நமக்கு தெரியாது பாருங்களேன், தேவனுடைய பிள்ளைகள், தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள். நான் கூட ஒரு ஆர்சி பாரம்பரியத்தில் இருக்கும்போது எங்கள் அப்பா
நிறைய பொட்டு வைக்கிறதுக்கு சும்மா அப்படி தொட்டு வைப்பாங்க. ஒரு சின்ன ட்ராப் வைப்பேன் நான். எங்கள் அம்மா வச்சதில்லை, என் தங்கச்சி வச்சாலும் என்னன்னு தெரியாது. நான் வைப்பேன், மேட்சாக வைப்பேன், அந்த ட்ரெஸ்ஸுக்கு ஏற்றது போல் அந்த இடத்துல வைப்பேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கர்த்தருக்குள்ளே வரும்போது எனக்குள்ளே ஒரு அருவருப்பு. எப்படின்னா, நான் ரட்சிக்கப்பட்ட மகள், என்னுடைய நெற்றியிலே ஆண்டவருடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த நாளில் நான் என்ன யோசித்தேன்னா, சிலுவை போட்டு அப்போது நான் அந்த பழக்கம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் விட்டுட்டேன், தவறுன்னு தெரிஞ்ச அப்புறம் விட்டுட்டேன். அப்படி அந்த சிலுவை போடுவோம்ல, அப்போ அந்த சிலுவை சிம்பலை அதை அழிக்கிறது போல் அந்த பொட்டு தெரிஞ்சிச்சு. ஒரு சின்ன ட்ராப் தான் வைப்பேன், ஆனாலும் அது தவறாக தெரிஞ்சது. நானாகவே அதை எடுத்துட்டேன். அந்த மாதிரி நமக்கு மேலே ஒரு முத்திரை இருக்கும். தேவ பிள்ளைகள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள். அதனால்தான் உலகம் சில நேரம் நம்ம வெறுக்குது. நாம் அவங்கள வெறுக்கவே இல்லை. நான் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஒரு கம்பெனி வச்சுக்கணும், பேசணும். ரொம்ப பெருசாக இல்லை, பேசணும். இதுதான் ஆரம்பம் முதல் ஆசை. எல்லாரோடையும் நல்லா பேசணும், கொஞ்சம் டைம் பாஸ். ஆனால் ஆண்டவர் அதுதான் வேணான்னு சொல்லி என்னை ஒவ்வொரு விதத்துலையும் வேறு பிரித்து நடத்தி இன்றைக்கி இதில் நல்லா பழகி போயிடுச்சு. கர்த்தரும் நானும் அதிகமாக மற்றவர்களோட பேசுறதுக்கு விருப்பம் இல்லை, வாஞ்சை இல்லை. அது மாதிரி கர்த்தர் வேறு பிரித்து நடத்தி வருகிறார். ஒருவேளை நீங்கள் அப்படி நடத்தப்பட்டவங்களாம் இருக்கலாம். ஏன்னா நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள். இந்த இடத்துல பார்க்குறோம், நாங்கள் ஏற்கனவே சோர்ந்து போயிட்டோம். எங்கள் ஜனங்களுக்கெல்லாம் தெரியும், கட்டாயமாக நீங்கள் எங்களை கூட ஜெயிச்சிருவீங்கன்னு நல்லா தெரியும். அதில் பாருங்கள், 10ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் உங்களுக்கு முன்பாக ரெண்டு ராஜாக்கள் ஓகுக்கும் இதில் பார்க்கும்போது உங்களை எப்படியெல்லாம் தேவன் நடத்தினார். எகிப்திலேருந்து புறப்பட்டு வந்தீங்க, சிவந்த சமுத்திரம் அந்த தண்ணீரை பற்றி போக பண்ணினதையும் நாங்கள் கேள்விப்பட்டோம். அதே மாதிரி யோர்தானுக்கு அப்புறத்தில் நீங்கள் சங்காரம் பண்ணின ராஜாக்களை குறித்து கேள்விப்பட்டோம். எங்கள் இருதயமெல்லாம் கரைந்து போயிடுச்சு. அப்போது இதில் ஒரு நல்ல வசனம் பார்த்தீங்களா, உங்கள் தேவனாய் கர்த்தர் ஒருவரே, உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். இப்போ என்ன சொல்கிறேன், உன்னை நான் காப்பாற்றினேன் இல்லை, உங்கள் 2 பேரையும் நான் காப்பாற்றினது போல் நீங்கள் என்ன செய்யணும், எங்கள் தகப்பன், என் தகப்பன் குடும்பத்துக்கும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், தயவு செய்ய வேண்டும் என்று ஆணையிட்டு கேட்குறாங்க. நீங்கள் என் தகப்பனையும் என் தாயையும் என் சகோதரையும் என் சகோதரிகளையும் அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் உயிரோடு வைத்து எங்கள் ஜீவனை காக்கணும், அதுக்கு ஒரு அடையாளத்தை கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம கூட அப்படி தானே சொல்கிறோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நான் விசுவாசிக்கிறேன்ப்பா, என் குடும்பம் முழுவதையும் ரட்சித்து விடும், நித்திய ஜீவனை அவர்கள் இழந்துடக்கூடாது. அப்படித்தான் பார்த்தீங்கன்னா சிலரை சில குறிப்பிட்ட நேரத்தில் ரட்சிக்கிறதுக்கு ஆண்டவருக்கு சித்தம் இருக்கும். என்னையெல்லாம் ஆண்டவர் சிறிய வயதிலேயே ரட்சிக்கலைன்னா நான் இந்த உலகத்தில் எப்படியோ திசை தடுமாறி போயிருக்கலாம். ஒரு நாள் ரட்சிப்பு இல்லை, ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருந்தேன். அந்த ரட்சிப்பு எனக்கு அந்தந்த சமயத்துக்கு வரலன்னா இன்றைக்கு வரை ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறேன். சில காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலங்களில் பயங்கர கோபத்துலேருந்து ரட்சித்தார் ஆண்டவர். சிலர் சபிக்க கூட செஞ்சுருக்கேன், இப்படி செஞ்சிட்டாங்களே அவங்களுக்கு இப்படி ஆகணும்னு சொல்லி அப்படி நடந்திருக்கும், அதெல்லாம் பாவம்னு சொல்லி அதுக்கப்புறம் நான் மனம் திரும்பினேன். பயங்கரமான ஒரு துக்கத்திலே இருப்பேன், எப்பவும் அழுது கொண்டே இருப்பேன், எப்பவும் துக்கத்திலே இருப்பேன், எப்போவுமே ஒரு தாழ்வு மனப்பான் தன்னிமையாகவே எப்பவும் இருப்பேன். எனக்கு என்ன வந்தாலும் நினைப்பேன், ஏன் நமக்கு யாருமே உதவி செய்யலை, கோபத்தோடே இருப்பேன். ஆண்டவர் மேலேயும் கோபத்தோடே சில நாள் இருந்திருக்கிறேன். இதிலெல்லாம் படிப்படியாக தேவன் என்னை ரட்சித்து கொண்டே வந்து கொண்டு இருக்கிறார். இன்னும் ரட்சித்து கொண்டு தான் இருக்கிறார். நான் பூர்ணமாக ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்ல முடியாது. இன்னும் எனக்குள்ள வசனங்களின் அடிப்படையில் பார்க்கும்போது சில குணங்கள் இருக்க தான் செய்யுது. அப்போ பார்த்தீங்கன்னா இப்படி தேவன் என்னை அந்த காலத்தில் ஒரு குறிப்பிட்ட வயசில் தேவன் என்னை ரட்சித்து எனக்கு சொந்தம் நீ என்று குதிரைக்கு எப்படி கடிவாளம் போட்டு சரியாக நடத்தலைன்னா இன்றைக்கி நான் எப்படி இருந்திருப்பேனோ தெரியாது. அதே மாதிரி தான் இந்த இடத்துல பாருங்கன்னா ஆண்டவர் குடும்பத்தை ரட்சிக்க ஒரு நாள் வச்சுருப்பார். என் ஹஸ்பண்டை டயாலிசிஸ் பண்ணுகிறதுக்கு முன்னாடி தான் ரட்சித்தார்.
ஒருவேளை அவங்க முன்னாடியே ரட்சிக்கப்பட்டிருந்தாங்கன்னா அந்த துன்பத்தின் பாதையில் போகும்போது நிலைநிறுத்தி நிற்க மாட்டாங்க. அந்த குறிப்பிட்ட நாளில் அவங்கள ரட்சித்து அதுக்கு பிறகு 9 வருஷங்கள் வாழ வச்சார். டயாலிசிஸ் பண்ணி 1 வருஷம் மெடிசனில் மாத்திரையில் போச்சு. மீதி 9 வருஷங்கள் அவங்க அந்த கடின பாதைக்குள்ளே வர வேண்டி இருந்தது. அதிகமாக அவங்க சுத்திகரிக்கப்பட்டாங்க, எல்லாரிலிருந்தும் வேறு பிரிக்கப்பட்டாங்க. ஏன்னா அவங்களோட பேசுகிறவங்க அந்த வார்த்தைகளில் ஒரு தூய்மை இருக்காது. அது மாதிரி எல்லாரிலிருந்தும் அவங்கள வேறு பிரித்து பரலோக ராஜ்யத்தின் பிள்ளையாக அவங்க முற்றிலும் சுத்திகரிக்கப்பட்டு தெய்வ ராஜ்யத்தில் அவங்க எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க. அது மாதிரி பார்த்திங்கன்னா இவங்களுக்கு பாருங்கள், தான் குடும்பத்து மேலே எவ்வளோ பாசம். இந்த ராகாப் என்கிறவங்க என்ன செய்கிறாங்க, கேட்குறாங்க, எல்லாரையும் காப்பாற்ற வேண்டும், உங்கள் ஜீவனை நான் காப்பாற்றினேன் என்று சொல்லும்போது அப்போ என்ன சொல்கிறாங்க, அந்த 2 பேரும் என்ன சொல்கிறாங்க, வாசிப்போம். பாராட்டுவோம். ஆமாம், எங்களுக்கு தேசத்தை கொடுத்தாருன்னா உங்களுக்கு நாங்கள் என்ன செய்வோம், தயவு பாராட்டுவோம், சத்தியத்தை பாராட்டுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அவங்க என்ன செய்கிறாங்க பாருங்கள், கயிற்றினாலே ஜன்னல் வழியாக இறக்கி விட்டாள். சிவப்பு கயிறு அதில் பாருங்கள், அவங்க எங்கே இருந்தாங்களா, அலங்கத்தின் மதிலிலே இருந்தது, அலங்கத்திலே அவள் குடியிருந்தாள். அப்பொழுது நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் போய் மலையில் போய் 3 நாள் ஒழிச்சிக்கிட்டுருங்க, அதுக்கு பிறகு நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி அவள் சொல்லுகிறாள். அப்போ சொல்லும்போது இதில் வாசிங்க சிஸ்டர். ஒரு அடையாளமாக இந்த செப்பு நூல் கயிறை ஜன்னலில் கட்டி ஜன்னலிலே வைத்து வெளியே புறப்பட்டால் இது எங்களுக்கு தெரியாது இருக்கும். போடப்பட்டதே ஆகில் படுத்தினையானால் இப்போ எப்படி பாருங்கள், ஒரு நல்ல ஆணையிட்டு கொள்ளுகிறாங்க, உடன்படிக்கை பண்ணி கொள்ளுகிறாங்க. அப்போ தேவன் கூட நம்ம ஆண்டவருக்காக செய்கிற ஒரு சின்ன காரியத்தை கூட அவர் என்ன செய்ய மாட்டார், மறக்கவே மாட்டார். இவள் செய்த அநேகம் பாவங்கள் இவளுக்கு மன்னிக்கப்பட்டது. ஏன்னா அவள் என்ன செய்தாள், என்னிடத்தில் அதிகமாய் அன்பு கூர்ந்தாள். அவள் என்ன செய்தாள், என் கால்களுக்கு பரிமள தைலத்தை ஊற்றி தன்னுடைய கண்ணீரால் அந்த கால்களை கழுவி தலை மயிரினாலே துடைத்து முத்தம் செய்தாள். அதிகமாக என்னிடத்தில் அன்பு கூர்ந்தாள். நான் அடிக்கடி யோசித்து பார்ப்பேன், நான் தேவன்கிட்ட எப்படி இருக்கணும், நிறைய அன்பு செலுத்தணும். ஏன்னா அவர் அன்பு செலுத்துகிறதற்கு உரியவர். நீங்கள் யோசித்து பாருங்கள், நீங்கள் நிறைய பேர் மேலே அன்பு வச்சுருப்பீங்க, நிறைய கிஃப்ட்டு கொடுத்துருப்பீங்க, நிறைய உங்களுடைய நேரங்களை செலவு பண்ண கொடுத்துருப்பீங்க. ஆனால் கடைசியில் வந்தது என்ன, யோசித்து பாருங்கள். அப்போது ஏன்னா நாம் தேவனுக்குரியவர்கள் சில உலகத்துக்குரியவர்களோடு நம்ம நல்லா பழக நினைக்கும் போது அது பிரச்சனையாக முடிஞ்சிடும். ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவைகளை அறிவான், ஜென்ம ஸ்பாவம் உள்ள மனுஷன் ஆவிக்குரியவனை புரிந்து கொள்ளவே முடியாது. ஆனாலும் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆவிக்குரியவர்கள் கூட ஆவிக்குரியவர்களோட அளவோடு தான் பழகணும், பேசணும். ஏன்னா அந்த இடத்துலையும் கூட சத்துரு என்ன செய்கிறான், நோக்கமாக இருக்கிறான். ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லப்படுகிறவர்களுக்குள்ளாக பல காரியங்களை புகுத்துவதற்கு அவன் ரெடியாக இருக்கான். ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும், அதில் கூட ஜாக்கிரதை உள்ளவர்களாகத்தான் நாம் இருக்க வேண்டும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவன் எவனோ அவன் தான் ரட்சிக்கப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறது. 1 தீமோத்தேயு 1:15 வாசிக்கிறோம், பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. அவர்களில் பிரதான பாவி நான். சில நேரம் உலகம் குற்றம் சுமத்தும் பார்த்தீங்களா, சொந்த ஜனங்கள், நண்பர்கள்,
அவங்க எதுவுமே தவறே செய்யாத மாதிரி நம்ம குறித்து ரொம்ப அதாவது உள்ளத்தில் தைக்கிற வார்த்தைகளை சொல்லி தங்களிடத்தில் நியாயம் இருக்கிறது போல பேசுவாங்க. இப்போ அந்த நேரமெல்லாம் நம்ம இருதயம் உடைஞ்சு போயிடும். ஒருவேளை நம்ம நினைப்போம், அப்போ என் தவறு தானா, எல்லாத்துக்கும் காரணம் நான் தானா? சில நேரங்களில் நம்ம கூட ஒரு பல வருஷங்கள் அப்படி கழிச்சிருப்போம். பார்த்தீங்களா, எல்லாம் ஏன் தப்பு, எல்லாம் ஏன் தப்பு, ஏன் தப்பு அப்படி நினைக்கிறதுனால பாருங்கள் நம்ம சரீரம் கெட்டு போய் ஆரோக்கியத்தில் கஷ்டம் வந்து அதுக்கப்புறம் நம்ம தேவனுக்குள்ளே கூட ஒரு மகிழ்ச்சியாக இருக்க முடியாத சூழ்நிலைகள், எவ்வளோ நாள் நிம்மதி இல்லாமல் நம்ம வாழ்ந்துருந்துருக்குறோம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, ஒருவேளை அவங்க சொல்கிற மாதிரி நீ ஒரு பாவியாக இருந்தாலும் இன்னைக்கு நான் உனக்காகத்தான் அந்த உலகத்துக்கு வந்தேன் அப்படின்னு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. லூக்கா 19:4-10 கூட வாசிக்கும்போது சகைவு பாருங்கள், அவர் சகைவுக்கு வீட்டுக்கு நான் வரணும் பாரு, உன் வீட்டுக்கு வரேன்ப்பா அப்படி தான் சொன்னார். உடனே சகைவு பாவ அறிக்கை பண்ணிட்டான். இயேசுவோடு நடக்க 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 அவரை போலவே நாம் என்ன செய்வோம், மாறி விடுவோம். சில நேரங்களில் உண்மை உத்தமான சில ஊழியக்காரர்களோட கொஞ்ச காலங்கள் இருந்தால் கூட அவங்கக்கிட்ட இருக்க நல்ல ஸ்பாவங்கள் அதை நாம் படித்து கொள்வோம். ஒருவேளை அவங்க நம்மளை பற்றி என்ன நினைக்கிறாங்களோ தெரியாது. நான் ஒரு ஊழியர் மூலமாக உருவாக்கப்பட்டேன். அந்த ஊழியக்காரத்துலேருந்து நான் ஒரு சில காரியங்கள் இப்போ எப்படி இருக்கார் எனக்கு தெரியாது. அந்த நாளில் நான் படித்து கொண்ட ஒன்று என்னென்னா, தன்கிட்ட 2 செட்டு ட்ரெஸ் இருந்தாலும் ஒரே செட்டு ட்ரெஸ் இருந்தாலும் அதில் கூட ரம்மியமாய் மன ரம்மியமாய் அவர் இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி தன்னுடைய மனைவி சிக்காக இருப்பாங்க, நைட்டு முழுவதும் அவங்களோட எல்லா காரியத்தையும் பார்த்துட்டு காலையில் வரும்போது நான் ஊழியம் நடத்தும் போது வெளியவே காண்பிக்காதபடி செய்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதெல்லாம் நான் கற்றுக்கொண்டேன் ஒரு சில ஊழியக்காரத்துலேருந்து. ஒரு குறிப்பிட்ட ஊழியக்காரிடத்தில் நான் அதிகமாக பேச மாட்டேன். எல்லாரும் பேசினாலும் எனக்கு ஒரு கனம், ஒரு மரியாதை, அவ்வளோதான். ரொம்ப பழகவும் மாட்டேன், பார்க்கவும் மாட்டேன். ரொம்பவும் நான் அவரோட ஊழியத்தில் இருக்குது பிடிக்கும். அவர் மேல் இருந்த அந்த அபிஷேகம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் சொன்ன வார்த்தைகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஒரு மதிப்பு. அப்போது அவரிடத்துல கற்றுக்கொண்டது என்ன அப்படின்னா, எப்போதும் வேதம் வாசிக்கிறது, அதிகமாக ஜெபிக்கிறது, தனியாக இருக்கிறது, எப்போதும் தேவ பாதத்தில் தனிமையாக இருக்கிறது, ஊழியத்தை செய்வதற்காக தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்படி நமக்கு சிலதுங்க கற்றுக்கொள்ளுவோம். ஆனால் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் பரிபூர்ணர். அவரை மாதிரி யாருமே இல்லவே இல்லை. பாருங்கள், அதான் இயேசுவோட உங்கள் வீட்டுக்கு வரப்பான உடனே தன்னை மாற்றி கொள்ளுகிறான், தன் பாவத்தை எல்லாம் அறிக்கை செய்கிறான். சகையு பாருங்கள், வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே கள்ளம் கபடம் இல்லாத குழந்தை உள்ள மாதிரி ஆயிடுச்சு. அதனால தான் நம்ம உண்மையும் உத்தமான தேவ ஊழியக்காரர்களோடு இணைந்திருக்கிறது, ஞானத்தோடு இணைந்திருக்கிறது அவசியம். சபைகளோடு ஞானத்தோடு இணைந்திருக்கிறது அவசியம். புறாவை போல கபட சொல்லாங்க, சர்ப்பத்தை போல வீணா உள்ளவனாக இருக்கிறது அவசியம். வசனம் அப்படி தான் சொல்லுகிறது. இப்போ இன்றைக்கி ஒருவேளை நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ பிள்ளைகளாக இருந்திருக்கலாம். ஒருவேளை உலகத்தில் சில சூழ்நிலைகளால் நீங்கள் ஒருவேளை நிந்தனைகள், அவமானங்கள், குற்ற மனசாட்சிகள், அதுவும் யார் சொன்னால் கூட நம்ம தாங்கிக் கொள்வோம். பாருங்கள், நம்ம சொந்த குடும்பத்தில் சொன்னால் ஒரு ப்ளேம் பண்ணால், ஒரு கணவன் மனைவியை ப்ளேம் பண்ணால், மனைவி கணவனை ப்ளேம் பண்ணால், பிள்ளைகள் பெற்றோருக்கு விரோதமாக எழும்பினா அது தாங்கிக் கொள்ளவே முடியாது. ஆனால் யோசிக்க வேண்டிய ஒன்று தான். அந்த யோசித்து நாம் சரிப்படுத்தி கொள்ள வேண்டுமே தவிர பிறரை சொல்கிறதுக்கோ கர்த்தரை பழிக்கிறதுக்கோ நமக்கு உரிமையே கிடையவே கிடையாது. அதனால் அடுத்ததாக நம்ம ஒரு வசனத்தை பார்க்குறோம். ரோமர் 9:20-23 நம்ம வாசிக்கிறோம். இன்றைக்கி நிறைய பேர் நம்ம நினைப்போம், நான் தான் அட்ஜஸ்ட் பண்ணுமா ஆண்டவரே, ஏன் என் குடும்பத்தில் தப்பு பண்ணுறாங்களே அவங்கள கேட்க மாட்டிங்களா, சீரியல் பார்க்குறவங்கள திருத்த மாட்டிங்களா, இல்லைன்னா அவங்க சினிமா சில நேரம் போகிறாங்களே ஏன் அவங்கள சுட்டி காமிக்க வேண்டியது தானே அப்படிலாம் நம்ம கேட்போம். பாருங்கள், ஆண்டவர் அவங்கள வச்சு தான் நம்மளை ஷேப் பண்ணுவார். ஆரம்ப காலங்களில் நான் கர்த்தருக்குள்ளே வைராக்கியமாய் வந்து தேவனுடைய ஊழியத்தில் ஒரு ஊழியத்தோடு இணைந்து வாலண்டியராக இருந்து நான் வந்து அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில், அதுவும் முக்கியமான ஒரு ரோல் அது எனக்கு கொடுத்துருந்தாங்க. அதை செய்கிற போது நான் எவ்வளோ பரிசுத்தமாக இருக்க வேண்டியவா. ஆனால் என் ஹஸ்பண்ட் ரட்சிக்கப்படாத அந்த சமயத்தில் அவங்க டிவியில் சீரியல் போட்டு ஏதோ ஈவினிங் ஏதோ நடக்கும், அதை பார்ப்பாங்க. அப்போல்லாம் நான் எங்களுடைய வீட்டில் கீழேயே இருக்க முடியாது. எல்லா வேலையும் முடிச்சுட்டு மாடி படிக்கட்டில் மேலேயும் கீழேயும் ஏறி இறங்குவேன். இறங்கிட்டு ஓப்பன் டெரஸில் உலாத்திக்கிட்டே அந்நிய பாஷைகளில் பேசி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அப்படியே இருக்கும்போது தான் கர்த்தர் சொன்னார், இந்த தண்டமான நேரத்தை எனக்கு கொடுன்னு சொல்லி.
அப்போ அந்த தண்டமான நேரத்தை ஆண்டவருக்கு கொடுக்க ஆரம்பித்தேன். இன்னைக்கு வரைக்கும் சுகமளிக்கும் அபிஷேக ஆராதனையாக நடந்து கொண்டே இருக்கிறது. கர்த்தர் நல்லவர். அப்போது இந்த தண்டமான ஒரு வாழ்க்கை, ஒன்றுத்துக்கு உதவாத ஏன் வாழ்க்கை, உதவாத என்னுடைய வாழ்க்கை நேரங்கள் தான் நான் ஆண்டவர்கிட்ட கொடுத்தேன். எனக்கு எந்த தகுதியும் கிடையாது, சொல்லிக்கிறதுக்கு ஒரு அளவுக்கு எதுவுமே பெருசாக கிடையாது. அப்போது ஆண்டவர் பாருங்கள், ஒருவேளை நீங்கள் கூட இப்படி நிலைமையில் இருக்கலாம். ஐயோ, என் குடும்பம் பாவம் செய்து என்னை ஆண்டவர் தெரிஞ்சுக்கிட்டாரு, ஆனால் நான் எப்படி எஸ்கேப் ஆகுறது, வீட்டை விட்டு வெளியே போக வழி இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அப்போல்லாம் நான் ஜெபித்த ஜெபம் இன்றைக்கு வரைக்கும் உதவியாக இருக்குது. சொல்லுவேன், ஆண்டவரே, என் கண்கள் என்ன செய்யக்கூடாது, பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கணும். என் காதுகள் அப்படி, என் சிந்தை அப்படி, என் இருதயம் அப்படின்னு ஜெபம் பண்ணிக்கிட்டே இந்த வேலைகளை செய்வேன். பார்த்தீங்கன்னா அது எனக்கு எப்போ பிரயோஜனமானது அப்படின்னா, பெங்களூருக்கு இங்கேருந்து பஸ் பிடிச்சி பெங்களூர் போனேன்னா, அப்போ அந்த போன உடனே இருக்கிற செம்ம டயர்டில், ஏன்னா என்னுடைய ஹஸ்பண்ட் டயாலிசிஸ் போது எப்போ நைட்டில் சரியாக தூங்க முடியாது. தூங்குனதெல்லாம் அந்த பஸ்ஸில் போன நேரம் தான். அப்போ என்ன செய்வேன்னா, கத்தாவே இந்த சவுண்டு எதுவுமே எனக்கு கேட்கவே கூடாது. ஏன்னா சினிமாவில் என்னமோ வைப்பாங்க, ஆனால் எனக்கு கேட்கவே கூடாது. நல்ல நித்திரையை தாரோன்னு நிம்மதியாக. ஆரம்பத்தில் பயமாக இருந்தது, இது என்னது ஃப்ளைட்டு போதா பஸ்ஸு போதான்னு பயமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தேன், செம்ம தூக்கம் வரும், அப்படியே படுத்து உறங்கிடுவேன். அந்த மாதிரி அந்த நேரத்தில் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்க கடவுள் என்னுடைய சரீரத்தை பழக்குவித்தார். அது இன்னைக்கு வரைக்கும் அதிகமாக உதவியாக இருக்குது. நீங்கள் கூட அந்த பிரதிஷ்டையோடு இருந்து பாருங்களேன், கர்த்தர் உங்களுக்கும் அற்புதம் செய்வார். யாருக்காக பிரதிஷ்டையாக இருக்கீங்க? தேவனுக்காக. நான் தேவனுக்காக தெரிந்தெடுக்கப்பட்ட மக, இந்த உலகத்தால் நான் தீட்டுப்பட மாட்டேன்னு சொல்லி நீங்கள் மனசு ஆழத்தில் அவரோட நீங்கள் பேசிக்கங்களேன், கட்டாயமாக உங்களுக்கு ஜெயம் கிடைக்கும். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இதை விட்டுட்டு சிலர் என்ன செய்வாங்க, என் பொண்ணு கூட பேசக்கூடாதா, பையன் கூட பேசக்கூடாதா, என் ஹஸ்பண்ட் கூட பேசக்கூடாதா, ஒய்ஃப் கூட பேசக்கூடாதா அப்படின்னு நம்ம எல்லாரையும் சொல்லுவோம். இன்றைக்கி பாருங்கள், நம்ம தேசத்தில் எங்கே பார்த்தாலும் ஒரு வாரம் கிட்டத்தட்ட பயங்கர அலறல் சத்தம் கேட்கும். நம்ம டென்ஷன் ஆனாலும் ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. நம்மளை விட முக்கியமானவங்க அந்த ஏரியாவில் இருப்பாங்க. அவங்களே ஒன்றும் சொல்லாமல் இருக்கும்போது நம்ம என்ன செய்ய முடியும்? வருத்தமாக இருக்கும். ஆண்டவரே, குழந்தைங்க, பச்சை குழந்தைங்க, பிறந்த குழந்தைங்க இந்த சத்தத்தை கேட்கும்போது அது ஹார்ட் எப்படி அடிச்சுக்கும் பாருங்கள். எனக்கெல்லாம் அந்த சவுண்ட் கேட்கும்போது டக்கு டக்கு டக்குன்னு அடிச்சுக்கும். அந்த ஹார்ட் பீட்டு ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அதெல்லாம் நினைக்கும் போது கஷ்டமாக தான் இருக்குது. நம்ம ஜெபம் பண்ணுறோம், கர்த்தர் தான் எல்லா சூழ்நிலையும் மாற்ற முடியும். அப்போது அதுக்கு மேல் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. வசனம் சொல்லுகிறது, உருவாக்கினவரை நோக்கி, மனுஷனே, தேவனோடு எதிர்த்து தர்க்கிக்கிற நீ யார்? உருவாக்கப்பட்ட வஸ்து உருவாக்கினவனை நோக்கி, நீ என்னை ஏன் இப்படி உண்டாக்கினாய் என்று சொல்லலாமா? மிதியிட்ட ஒரே களிமணினாலே குயவன் ஒரு பாத்திரத்தை கனமானதுக்கு உபயோகப்படுத்துகிறான். கனமானதுக்கு உரியதாக கனவீனமானதுக்கு உரியதாகவும் பண்ணுகிறார். மண்ணு மேலே அவருக்கு அதிகாரம் உண்டு. அவர் யார் மேலே கோபாக்கினை வச்சிருக்கிறாரோ பொறுமையாக இருப்பார். மனுஷன் எப்படியாவது ரட்சிக்கப்பட்டணும், ஜீவ புஸ்தகத்தில் ஒரு மனுஷனுடைய பேர் கிறுக்கப்படக்கூடாது, இதுதான் ஆண்டவருடைய சித்தம். அப்போ நம்ம கோவப்படுற மாதிரி அவர் கோவப்படுவாரா? நம்ம மேலே மட்டும் கோவப்பட்டிருந்தா என்ன ஆயிருக்கும்? கோபம் வந்தது. அந்த கோபம் எப்படிப்பட்டது? ஏசாயாவில் சொன்னது மாதிரி, இமை பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனால் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொண்டேன். அற்ப காலம் உண்ட கோபத்தினால் இமை பொழுது என் முகத்தை உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன். கொஞ்ச நேரம் ஒரு முகத்தை மறைச்சா நம்மளால் தாங்கிக்கவே முடியாது. அதுக்குள்ளே என்னென்னமோ சம்பவித்து முடிச்சிருக்கும். பாருங்கள், தேவன் எவ்வளோ நல்லவர். நம்ம நாளுக்கு நாள் பரிசுத்தம் அடைய விரும்புகிறவர். அதனால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு கொடுத்து தாங்கி கொண்டு சகித்து கொண்டு முன்னேறி செல்ல வேண்டிய பிள்ளைகள் நீங்களும் நானும். அது நிமித்தம் தான் பார்த்தீங்கன்னா, அநேக நேரத்தில் நீதி கிடைக்கலையேன்னு சொல்லி நம்ம வருத்தப்பட்டாலும், கர்த்தர் தமது ஒவ்வொரு செயலிலையும் அவர் அர்த்தமுள்ளவர், உண்மையுள்ளவர். அந்த மாதிரி ரோமர் 9:18 வாசிக்கும்போது, எவன் மேல் இரக்கமாக இருக்க சித்தமாக இருக்கிறாரோ அவன் மேல் இரக்கமாக இருக்கிறார், எவனை கடினப்படுத்த சித்தமாக இருக்கிறாரோ அவனை கடினப்படுத்துகிறார். அதனால் இந்த வசனத்தோடு நம்ம முடிச்சிருவோம். தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இன்றைக்கு தேவ பிள்ளைகளாகி நீங்களும் நானும் எதை யோசிக்கணும் அப்படின்னு சொன்னால், நான் தேவனுக்காக எவ்வளவோ நான் விட்டு கொடுத்து போகிறேன். அவருக்காக, தேவனுக்காகத்தான் சில நேரங்களில் எவ்வளவு கஷ்டமான காரியமானாலும்
பைபிள் காலேஜ் படித்து முடித்தவங்கலாம் சொல்லுவாங்க, சில பாஸ்டர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், கடினமான பாதைகள் அதையெல்லாம் அவங்க தாண்டி வரும்போது தான் அவங்க எவ்வளோ அழகாக சபையை நடத்துகிறாங்க, எவ்வளோ பொறுத்து கொள்ளுகிறாங்க. சில பாஸ்டர்ஸ் எவ்வளோ தூரம் அவங்க அட்ஜஸ்ட் ஆகி போகிறாங்க, எல்லாரோடையும் பேசுகிறாங்க. அப்படி தானே அவங்களுக்கு எல்லோரும் வேணும். நான் ஆரம்ப காலத்தில் ஒரு சபையோடு இணைந்து இருக்கும்போது நான் நினைப்பேன், பாஸ்டர் நிறைய பொய் சொல்கிறாரு அப்படின்னு நினைப்பேன். எப்படின்னா, எங்கேயாவது போயிட்டு வரும்போது சில கிஃப்ட்ஸு கொண்டு வருவாங்க பாஸ்டர். அப்போது எல்லாருக்குமே கொடுப்பார், தனித்தனியாக எல்லாரோடையும். ஏன்னா எல்லோரும் வேணும்ல. இப்போ தான் அது புரியுது. முன்னாடி நினைப்பேன், என்கிட்ட சொல்லுவார், உங்களுக்காகவே இந்த நல்ல பென் வாங்கிட்டு வந்த சிஸ்டர், இதை வச்சுக்கோங்க கொடுப்பார். அதே மாதிரி எல்லாருக்கிட்டேயுமே எல்லா கிஃப்ட்டும் கொடுப்பார். அப்போ யோசிப்பேன், இதில் யார் ரொம்ப சிறந்தவங்க? அந்த காலத்தில் அது எவ்வளோ வருஷங்கள் ஆயிடுச்சு. ஆரம்ப காலத்தில் அறியாமல் இருக்கும், பல அனுபவங்கள் நம்மளை சரியாக்குது, சீர்படுத்துது. இப்போ இந்த நாளில் என்னோட விசுவாசிகள் என்ன நினைப்பாங்க, சிஸ்டர் நல்லா ஐஸ் வைக்கிறாங்க, இது உங்களுக்கு மட்டும்தான் சொல்லுவாங்க, இதே மாதிரி இன்னொருத்தருக்கும் வாங்கி கொடுத்துருப்பாங்க அப்படி நினைப்பாங்க. ஏன்னா நான் என்ன செஞ்சேனோ அதானே எனக்கு கிடைக்கும். அந்த மாதிரி இன்றைக்கி அதே மாதிரி நம்ம ஆண்டவர்கிட்ட என்ன செய்கிறோம், சில நேரம் ஃபைட் பண்ணுறோம். ஏன் ஆண்டவரே என்னையை மட்டும் கரெக்ட் பண்ணிகிட்டே வரீங்க? அவங்கெல்லாம் தேவன் பார்த்து கொள்ளுவார். நமக்குள்ள இயேசு உருவாக நம்முடைய குடும்பம் இயேசுக்குள்ளாக கொண்டு வரப்படும். நானும் என் ஹஸ்பண்ட் மரித்த பிறகு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி பார்த்தேன். ஒன்றும் நடக்கலை, கதையே நடக்கலை. ரொம்ப அழுது பார்த்தேன், நானே தனியாக உட்காந்து அழுது பார்த்தேன், சொல்லி பார்த்தேன், உண்மை நிலைமையை சொல்லி பார்த்தேன், எதுவுமே நடக்கலை. கடைசியில் 3 வருஷம் நான் உருவாக்கப்பட்டு ஒரு முடிவுக்கு வந்தேன். இனி யார் எனக்கு கைடுனா கடவுள் தான், அவர் தான். இனி இவங்கெல்லாம் யார்? ஒருவேளை இருக்கலாம், பிள்ளைகளெல்லாம் இருக்கலாம், இல்லைன்னு சொல்லலை. அவங்க நல்லது கெட்டது, அதாவது நமக்கு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணலாம். நம்ம அட்வைஸ் பண்ணால் கேட்குறாங்களோ இல்லையோ, இனி அப்பாவுக்கு பிறகு நாங்கள் தான், நான் சொல்கிறத கேளு அப்படிங்கிற மாதிரி வந்தாலும் சரி, அதுலேயும் ஃபில்டர் பண்ணி நம்ம ஏற்றுக்கொள்ளணும், விட்டுவிடணும், தனித்துவமாய் நிற்கணுன்றதை கற்றுக்கொண்டேன். அதற்கு பிறகு தான் கர்த்தர் என்னை இன்னும் அதிகமாய் ஆசீர்வதித்து பயன்படுத்தி வருகிறார். அதனால் ஸ்ட்ரகிள் பண்ணி எதிர்த்து நின்று என்ன செய்ய போகிறோம்? இணங்கி கொடுத்து தான் என்ன செய்ய போகிறோம்? ஒரு சில சூழ்நிலையில் தனித்துவமாய் தேவனும் நாமும் இணைந்து இருப்போம். எல்லாத்தையும் மதிக்கணும்னு தான், உறவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க தான் செய்யணும். இருந்தாலும் தனித்துவமாய் தேவனோடு வாழ பழகும்போது நம்மை தேவன் ஒரு தலை நிமிர்ந்து வாழ்கிற வாழ்க்கைக்கு வைப்பார். அப்படி இல்லைன்னா எப்படி இருக்கும்? நம்முடைய நிலைமை மோசமான நிலைமையில் உலகத்தில் நம்ம நடத்தப்படுவோம். இதுக்காக தேவன் நமக்கு ரத்தம் சிந்தலையே, இதுக்காக அபிஷேகப்படலையே, உங்களுக்கு எனக்கு வரங்கள் கொடுக்கலையே. தனித்துவமாய் தலை நிமிர்ந்து வாழ்வதற்காகத்தான் தேவன் நம்மை வைத்திருக்கிறார். அந்த லெவலுக்கு நம்ம வந்துச்சோம்னா எந்த சூழ்நிலையும் நம்ம பாதிக்காது. கடைசி மூச்சு வரைக்கும் நான் வாழ முடியும். கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபம் பண்ணலாமா? பாரங்கள் என்னை அழுத்தும் போது பாதத்தை நான் பிடித்து கொள்வேன். யாருமின்றி நான் கலங்கும் போது நண்பனாக நீரே என்னை நடத்தி செல்வீர். தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம். உந்தன் தோள்களில் நான் கிடப்பேன், பயமின்றி வாழ்ந்திடுவேன். குழப்பங்கள் என்னை குழப்பும் போது குழந்தை போல கண்முன் வருவேன். யாருமின்றி நான் கலங்கும் போது நண்பனாக நீரே என்னை நடத்தி செல்வீர். தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம்.
நான் கிடப்பேன், பயமின்றி வாழ்ந்திடுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. போராட்டங்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும் போது ஆண்டவரே, ரிமரபஹந்தராஷியா, உங்கள் பாதத்தை பற்றி கொள்ளுவேன் ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் ஆண்டவரே, இப்படிப்பட்ட அநேக பாதைகள் வழியாக நாங்கள் கடந்து வந்தாலும் எங்கள் பார்வைக்கு நியாயமே இல்லாதபடிக்கு நாங்கள் நடத்தப்படுகிறோமே என்று நினைத்தாலும் எல்லாவற்றிற்கும் ஒரு அர்த்தம் உண்டு என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளுகிறோம். ராகா அவளுக்கு கொடுத்த டைட்டிலையே நீர் மாற்றுகிற தேவன், அந்த குடும்பத்தை மாத்திரம் காப்பாற்றின தேவன். ஆண்டவரே, எங்களுடைய தேவனாக இருக்கிறீர். ஆண்டவரே, உமக்கு நன்றி. உம்மிடத்தில் பட்சபாதமே இல்லைப்பா. இன்னும் கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களுக்கு அதிசீக்கிரம் நீங்கும் இந்த உபத்திரவம் அதிக கன மகிமையை கொடுக்கும், நித்திய மகிமையை கொடுக்கும் என்று வேதம் சொல்லுகிறதப்பா. இதை உணர்ந்தவர்களாய் தகப்பனே, ஒவ்வொரு நாளும் நாங்கள் நீங்கள் சொல்ல உங்களுக்கு பின்னாடி அடியெடுத்து வைக்கும் பிள்ளைகளாய் எங்களை நடத்துவீராக. ஒவ்வொருவரையும் அணைத்து கொள்ளும், ஆசீர்வதியும். தனிப்பட்ட முறையில் ஆண்டவரே, உங்களுடைய தேறுதல்கள் ஒவ்வொருவருக்கும் கடந்து வருவதாக. ஆண்டவரே, உம்முடைய வாயால் நாங்கள் புகழப்பட எங்களுக்கு கிருபை தாரும், ஆசீர்வதியும், காத்துக்கொள்ளும். எல்லா துதியையும் கனத்தையும் மகிமையும் கர்த்தர் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.